வணக்கம் நண்பர்களே. நம்பர்ஸை ரோமன் லெட்டராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஃபீல்டு கோடை பயன்படுத்த போகிறேன். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் அதுக்கப்புறம் F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு எம்டி ஃபீல்டு கோடு இன்சர்ட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது ஈக்குவல்ஸ் டைப் பண்ணுங்கள். ஈக்குவல்ஸ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 28 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது ஒரு பேக்வேர்ட் ஸ்லாஷை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஆஸ்டரிஸ்க், இந்த ஸ்டார் இதை டைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்தது ரோமன் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே இது நம்பர்லேருந்து ரோமன் லெட்டருக்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ சப்போஸ் இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஃபீல்டு கோடுக்குள்ளேயே, அதாவது இந்த ரோமன் லெட்டருக்கு பார்த்தீங்களா, இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு Alt F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த கோடு என்ன அப்படிங்கிறது அதை காமிச்சிரும். ஸோ இந்த இடத்துல அந்த நம்பரை நீங்கள் ஏதாவது மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போது 28 நான் 88 அப்படின்னு மாற்றிட்டு மறுபடியும் நான் Alt F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா Alt F9 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ புதிய ஃபீல்ட் கோடை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் Control + F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த நம்பர் அல்லது அந்த என்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு மறுபடியும் வெறுமனே F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவே ஃபீல்டு கோடை எடிட் பண்ணுறதா இருந்தால் Alt + F9 டைப் பண்ணிவிட்டு அந்த கோடை எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் Alt + F9 ப்ரெஸ் பண்ணணும். சரி நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த டுட்டோரியலை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.